குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 8ல் இருக்கோம். நம்ம இங்கே ஆக்ராவினுடைய பயணத்தை தொடங்குறதுக்கு இந்த தாபாவில் நைட்டு ஸ்டே பண்ணோம். இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. இங்கே எல்லாம் காலை கடனை முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆக்ராவை நோக்கி பயணிக்க போகிறோம். இன்றைக்கி டே 6. இப்போவே பாருங்கள், மணி 7 மணி கூட ஆகலை. ஆனால் சூரியன் பயங்கர உச்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. டெம்பரேச்சர் 30 கிட்ட நெருங்குது. இனி போக போக எவ்வளோன்னு தெரியல. ஆக்ரா கிட்ட எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு பயணத்தை நம்ம இப்போ பக்கத்தில் நம்ம ஜஹாங்கீர் மஹாலுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜஹாங்கீர் மஹால், ஜான்சி ஃபோர்ட்டு, கவாலியர் ஃபோர்ட்டு, அப்புறம் ஆக்ரா. இன்னைக்குள்ள ஆக்ராவை ரீச் பண்ணி முடிச்சுட்டா நாளைக்கு ஆக்ராவில் இருந்து பயணத்தை அடுத்து நம்ம தொடர்ந்துடலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், ஆக்ராவை நோக்கி முதல்ல ஜஹாங்கீர் மஹாலுக்கு பயணிப்போம். இங்கே ஜஹாங்கீர் மஹால் போகிற வழியில் என்ன சிக்கல்னா, நேஷ்னல் ஹைவேஸ் NH44ல் மேப்பு காட்டுற இடத்துல சரியாக ரோடை லொக்கேட் பண்ண முடியாது. லெஃப்டில் கொஞ்சம் அந்த மட்டு மாதிரி இருக்கும், மண்ணில் இறங்கி போனால் தான் அந்த ரோடே வருது. இந்த நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து உள்ள ஜஹாங்கீர் மஹாலுக்கு போகிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜஹாங்கீர் மஹால். ஜஹாங்கீர் அப்படிங்கிற முகலாய மன்னரால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவருக்காக வீர் சிங் தியோ, முதல் வீர் சிங் தியோ அப்படிங்கிற மன்னர் அவர் மேலே ஏற்பட்ட ஒரு அபிப்பிராயத்தினால அவருக்காக கட்டி கொடுத்த மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 4 வாசல் இருக்குது. நல்ல பெரிய மஹாலாக இருக்குது. நதிக்கரையில் அமர்ந்திருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். முகலாயர் ஆர்கிடெக்சரு ஒரு கலையை எவ்வளோ தூரம் நம்ம நல்லா கட்ட முடியுமோ அவ்வளோ ரசித்து கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம கூட இந்த அளவுக்கு ஒரு ரசனையோடு கட்டியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த கட்டடக்கலையோடைய ரசனையும் எப்படி இருக்கும்னா, ஒரு பர்பஸாகவே இருக்கும். எல்லாமே ஒரு பெனிஃபிட்டாக கட்டியிருப்பாங்க. பெனிஃபிட்டானா எல்லாத்தையுமே சரியான முறையில் பயன்படுத்துகிற மாதிரி, அதாவது வெயில், மழை, குளிர், இந்த மாதிரியான சீசனல் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரியே அவங்க என்ன செய்வாங்க, கட்டியிருப்பாங்க. வாங்க நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம். கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் வர்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த பில்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு டூரிசமுக்கு நீங்கள் பல இடங்களில் நம்ம பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, சில பகுதிகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா பில்டிங் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா. ஆனால் இந்த மாதிரியான பில்டிங்கை பாருங்கள், டேமேஜ் இல்லாமல் பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க. அப்போது அந்த வீர் சிங் தியோ அப்படிங்கிற மன்னர் ஜஹாங்கீருக்காக ஒரு மஹால் கட்டும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டில் நல்ல ஒரு கம்ப்ளீட் மாடியூல் ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த பில்டிங் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கட்டடக்கலை அந்த காலத்தில் எப்படியெல்லாம் கட்டியிருப்பாங்கங்கிறது பார்த்துருவோம். ஒரு ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கிறது இங்கே தான் நம்ம பார்க்க முடியுது. சுற்றி இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இதுக்கு எல்லா ரூம்களுக்கும் எல்லா ஹாலுகளுக்கும் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சென்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு லீனியர் வே ஒன்று. கார்னரில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த கார்னரில் பார்த்தா மினார் மாதிரி வச்சுருப்பாங்க. இது முகல் ஆர்கிடெக்சரில் இது ஒரு பார்ட்டு. இந்த முகல் ஆர்கிடெக்சரில் இது ஒரு பார்ட்டு. இந்த முகல் ஆர்கிடெக்சரில் 4 கார்னரில் 4 இது வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், இன்டர் கனெக்ஷன் இங்கேருந்து இங்கே போகுது பாருங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் ஒரு ரூமை மட்டும் காட்டினேன். இது எல்லாமே
கம்ப்ளீட்டாக வந்து இன்டர் கனெக்ஷனாக வந்து என்ன செய்யுது, 4 பக்கமும் சுற்றி வருது. நம்ம எல்லாமே ஒரே இதாக இருக்கிறதுனால நம்ம அந்த சிமிலர் ஆர்கிடெக்சர் சிமிலராக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த பில்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 4 கார்னராகவும் 4 பில்லராகவும் அமைச்சிருக்காங்க. அதனால எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஒரு ஹாலு, கிச்சனு, அப்புறம் சர்வன்ட்ஸ் ரூமு மற்ற ஒன்றான இதெல்லாம் கம்ப்ளீட் அவுட்டர் லேயரில் ஒரு லீனியர் அக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக கம்யூனிட்டியும் 2 ரிலீஜியன்ஸும் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஐடியலாக வந்து இது பண்ணுறாங்க. அதாவது அக்பருடைய பீரியடில் இது இப்படியே வந்து தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு நியூ ரிலீஜியனாக வந்து கன்வெர்ட் பண்ணப்பட்டது. அது ஒரு நல்ல விஷயம். நமக்கு இப்போ சவர் கொடுத்த தகவல் வந்து தான் சொன்னார், இந்த மேலே உள்ள அந்த கோபுரங்கள்லாம் மஸ்ஜிதாகவும் அந்த லோட்டஸ் வந்து ஹிந்து கல்ச்சராகவும் இருக்குது. அப்போ 2 பேருமே ஒரு ஐக்கியமாக இருக்கணும் இந்த நாட்டில் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பில்டிங் வந்து ஒரு யூனிட்டி ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜஹாங்கீர் மஹால்ங்கிறது வந்து 2 ஸ்டோரி பில்டிங்கு. இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் வியூவர்ஸ்க்காக. கொஞ்சம் ஏர்லியராக வந்து இதை பார்த்து வந்து நீங்கள் ஃபுல்லாக என்ன செய்யுங்க, வியூவராக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வந்து ஜான்சி ஃபோர்ட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்னென்னா, இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொல்லியல் துறை தான் வந்து இதை மேனேஜ் பண்ணி இதை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க. இந்த ஜஹாங்கீர் மஹாலுக்கு வந்து ஜஹாங்கீரோடைய பாதுகாப்பு படை வீரர்கள் மற்ற கமாண்டன்ட்ஸ் வந்து இங்கே தங்கியிருந்ததா அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட விடுதிகள்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இப்போதைக்கு வந்து டேமேஜாக இருக்குது. அந்த இது ஜஹாங்கீர் மஹாலுக்கு உண்டான இந்த பாத்திங் ஹம்மாம்னு சொல்கிறாங்க. பாத்திங் இதெல்லாம் எடுக்கக்கூடியது. இந்த நதியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் என்ன பண்ணியிருக்காங்க, ஜஹாங்கீர் மஹால், வீர் மஹால், அப்புறம் ராஜ்மஹால் எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து ஒரு இன்டர் கனெக்டட் பூல் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்தே வந்து அந்த தண்ணிகள் வந்து இங்கே அக்சஸ் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஆர்கிடெக்சர் இப்படி பண்ணியிருக்காங்க. எடுத்துறியா? ஓகே. இந்த 4 இது பால்கனி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வியூக்காகவும் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ராஜ்மஹால், இன்னொன்று வந்து வேறு, இன்னொன்று லேக் வியூ, இன்னொன்று வந்து ஊர் பக்கம். இப்படி சுற்றி மேலேருந்தே வந்து பார்க்குற மாதிரி வந்து இந்த பில்டிங் ஆர்கிடெக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நதி ஓடுது. இது வந்து இந்த மெஹல் வந்து ராயல் டான்ஸரான ராய் பர்வீன் அப்படின்ற ஒரு டான்ஸருக்காக, அந்த அரசவையில் ஆடக்கூடிய டான்ஸருக்காக கட்டி கொடுக்கப்பட்ட மஹால். அந்த நதி ஓரத்தில் பாருங்கள் சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. அதில் இப்போ வந்து சிலைகள் இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மஹாலுக்கு, ஜஹாங்கீர் மஹாலுக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இங்கே ஜான்சி கோட்டையில் நம்ம இருக்கோம். நம்ம சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பேரையும் சேர்த்து தான் படிச்சிருப்போம். ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா ஜான்சி ராணி கோட்டைன்னு தான் சொல்லுவோம். இது ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படிங்கிறவங்க தான் இங்கே ஜான்சிங்கிற ஊரில் இங்கே வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் உள்ள கோட்டை தான் இந்த இது. இப்போ இதைத்தான் நம்ம உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம மேலே ஏறி வந்தால் பிரதான கோட்டையினுடைய மெயின் கேட்டு. இந்த கோட்டையுடைய வரலாறு நம்ம பார்க்குறோம்னா, ராணி லக்ஷ்மி பாய்க்கு முன்னாடி 1613 இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. அதன் பிறகு 17ஆம் நூற்றாண்டில் மராத்தியர்களுடைய ரூலில் இருந்திருக்கு. மராத்தியர்களை வீழ்த்திட்டு அதன் பிறகு என்ன செஞ்சுருக்காங்க, ராணி லக்ஷ்மி பாய் 18ஆம் நூற்றாண்டில் அவங்க அந்த கோட்டையை பிடிச்சி ஆண்டிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டுடைய அவங்களே இந்த கிளைமை அவங்க பண்ணி, நான் தான் இந்த ராணி இந்த கோட்டைக்குன்னு சொன்னதை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஏற்றுக்கலை. அப்போ பிரிட்டிஷ் வந்து இதை சீஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி வளைச்சி கடந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு போர் நடந்திருக்கு. அதில் இந்த கோட்டையிலிருந்து பிரிட்டிஷோடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் என்ன செஞ்சுருக்காங்க, ஃப்ரீடம் ஃபைட்டில் எக்ஸாக்டாக 1858 18ஆம் நூற்றாண்டில் 1858
அந்த வருஷத்தில் ஒரு நாளில் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வளர்ப்பு குழந்தை தாமோதர் ராவ்ங்களோட இந்த கோட்டையிலிருந்து தப்பிச்சு போய் கவாலியூர் கோட்டையில் தஞ்சம் புகுந்து அங்கே இருந்து என்ன செஞ்சுருக்காங்க, சண்டை போட்டு இறந்துருக்காங்க. இதுதான் அந்த கோட்டையினுடைய வரலாறு. இப்போ நம்ம உள்ளே போய் இந்த கோட்டை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கோட்டை தான் ராஜா பீர் சிங் தியோ அப்படிங்கிறவர் முதல்ல கட்டியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து தான் என்ன செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ராணி லட்சுமி பாயோடைய கைக்கு வந்திருக்கு. இது ஒரு 5 ஸ்டோரி பில்டிங்கு. இதில் வந்து கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ராணி லட்சுமி பாய் வசிச்சிருக்காங்க. இது எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. உள்ளே போய் லைட்டாக நம்ம பார்த்துட்டு வரோம். பாருங்க, இந்த கோட்டை வந்து மலைப்பாறையில் வந்து என்ன செஞ்சிருக்கு, மேல் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த ட்ரென்ச்சு, இந்த பதுங்கு குழி மாதிரி இருக்கக்கூடிய நம்ம 3வது ஃப்ளோருக்கு கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு முன்னாடி 3வது ஃப்ளோருக்கு நம்ம இருக்கோம். இந்த கோட்டையினுடைய முன்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி இருக்கு. அதில் வந்து பீரங்கி, அதாவது கெனான் நிறுத்தப்பட்டு கோட்டையினுடைய முன்வாசலை நோக்கி எதிரி படைகள் வந்தால் தாக்குதல் நடத்துகிற மாதிரியான ஒரு வியூ வச்சுருக்காங்க. இந்த கோட்டையினுடைய அந்த பால்கனி நீங்கள் பார்த்தீங்கன்னா கெனான் இருக்கக்கூடிய இருந்த ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் கெனான் இல்லை, அந்த கெனான் வெளியில் இருக்கிறது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் யார் முற்றுகையிட இந்த கோட்டையை வந்தாலும் இந்த கோட்டையை வந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயுதமாக இது பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. இந்த வாட்ச் பிளேஸை பார்த்தீங்கன்னாக்கும் எல்லா கோட்டைகளையுமே டாப்பில் வச்சுருக்காங்க. மேலே வச்சு சுற்றி கோட்டையை சுற்றி பாதுகாக்கிறதுக்கு உண்டான அரணாக வீரர்கள் நிப்பாட்டப்பட்டு அதை வந்து என்ன செய்கிறாங்க, மக்களை வந்து கண்காணித்து எதிரி நாட்டு படைகளோ ஒற்றர்களோ வர்றாங்களாங்கிறத பார்க்குறதுக்கு இது எல்லா கோட்டைகள்லையுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இந்த இடத்த நம்ம பார்த்தோம்னாக்க இந்த மழைநீர் சேகரிப்புக்காக வந்து இப்போ நம்ம பண்ணுற புதிய மெத்தடை பழைய ஓல்டு ட்ரெடிஷனில் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. 2 பக்கமும் சாய்வலாக இருக்குது. அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்து கீழே வந்து பூலில் கொண்டு வர்றதுக்கு உண்டான அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த கோட்டைக்கு தேவையான தண்ணீர் மழை காலங்களில் வந்து எப்படி சேமிக்கிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போக இந்த கோட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை சுற்றி வந்து இந்த கோட்டை மட்டும் இல்லை, இந்த கோட்டைக்கு தேவையான சேவைகள் செய்யக்கூடிய மற்ற உண்டான விஷயங்கள் இதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் கவாலியூரினுடைய மெயின் கோட்டை. இப்போ இந்த கோட்டையை வந்து நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு உண்டான நேரம் வந்து போதுமான அளவில் இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம ஈவினிங் ஆக்ராவை போய் டச் பண்ணி அங்கேருந்து கிராஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும். அதனால வந்து உள்ளே போக முடியாது. இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ எல்லா கோட்டைகளுமே ஒரே அமைப்பாக தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று வந்து சிம்பிளாக இருக்கும், ஒன்று ஆடம்பரமாக இருக்கும், ஒன்று ஆர்கிடெக்சரில் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும், ஒன்று வந்து சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும்.
இப்படி வந்து நமக்கு வந்து கோட்டைகளை வந்து பல இதில் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், நேர வந்து பார்த்துருக்கோம். அதே போல் இந்த கோட்டையை வந்து நம்ம பார்த்தோம்னாக்க இது கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டருக்கு வந்து நீளம் உள்ளதாக இருக்குது. ஒவ்வொரு 8 கிலோமீட்டருக்கும் ஒரு பவுண்டரி வந்து 4 பக்கமும் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த 8 பவுண்டரியிலேயே 4 வாசல்கள் வழியாக உள்ள நுழையிறதாகவும், இது வந்து என்னன்னா இந்த கோட்டையினுடைய முக்கியமான ராஜா என்னன்னா சூரியராஜ் சென் அப்படின்னு சொல்லினா முதலாம் மன்னர். அவர் வந்து 16ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த கோட்டை கட்டப்பட்டு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு 8 மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. அதனுடைய கடைசி மன்னர் தான் சிந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய வம்சாவளியினர்கள் வந்து இன்னும் இங்க இருக்கிறதா சொல்றாங்க கவாலியர்ல. இதுல முக்கியமா என்னன்னா கோட்டையினுடைய 11 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 3ல் 1 பகுதியை வந்து இந்த 18ஆம் நூற்றாண்டுலேயே 1897லேயே ஒரு சிந்தியா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அந்த ஸ்கூலை வந்து இந்த கோட்டைக்குள்ளேயே வந்து 3ல் 1 பகுதியா பிரித்து அந்த பகுதிக்குள்ள ஒரு பகுதிக்குள்ள வந்து என்ன செய்யறாங்க, அந்த ஸ்கூலை வந்து நடத்திட்டு வர்றாங்க. அது வந்து பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியா இருக்குது. அந்த ஸ்கூலை வந்து இந்த கடைசி ராஜாவினுடைய சிந்தியாவினுடைய வம்சாவளியினர் தான் இப்பவும் வந்து அதை என்ன செய்யறாங்க, மேனேஜ் பண்ணிட்டு வர்றாங்க. இதுதான் கோட்டையினுடைய பிரதான வாயில். இது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸா வந்து இருக்கு. ஆனா இது வந்து மலை மேல இருக்கிறதுனால ஈஸியா வந்து அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு போக முடியாது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, வந்து இங்க ஒரு கொடிக்கம்பம் ஊண்டப்பட்டு அது நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய கொடி வந்து பறக்குது. இது ஒரு நல்ல விஷயமா நமக்கு பார்க்கறதுக்கு தெரியுது. இது என்னன்னா கவர்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கோட்டையில வந்து இந்திய கொடியை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பறக்க விட்டுருக்காங்க. அது போக நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து வாட்ச் டவர் வந்து இது வந்து கொஞ்சம் விசாலமாக இருக்கு. இந்த ஆர்கிடெக்சர் பாருங்களேன். இந்த கற்கள் வந்து என்னதான் வந்து மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டாலும் அதுக்கு வந்து இடையிடையே வந்து வண்ணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கலர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கோட்டையை வந்து 18ஆம் நூற்றாண்டுல 16ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கக்கூடிய கோட்டை வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் டேமேஜ்லாம் இல்லை. ஆனா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த கோட்டை எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த கவாலியூர் சிட்டியை வந்து கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணி எதிரி நாட்டு படைகள் நம்மளை நெருங்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய வந்துட்டோம். ஆக்ராவில் வந்து பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் என்ன அப்படின்னா எல்லாரும் பார்த்ததுதான், நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இங்க வந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா யார்கிட்டையும் எந்த காசு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இவங்க உத்தரப்பிரதேஷோடைய டூரிசம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கேன் பண்ணி நீங்க எத்தனை பேர் எதுக்கு போறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு என்ன சார்ஜஸ் எல்லாமே வந்து அதுலயே வந்துருது. அதுலயே நீங்க ஜிபேயோ கூகுள் பேயோ பேடிஎம் பே பண்ணிடலாம். நீங்க இங்க இருக்கக்கூடிய கைட்டையோ புரோக்கர்ட்டையோ எந்த டீலிங் வச்சுக்கிற தேவையில்லை. அவங்க கரெக்டா சொல்றாங்க, ஃப்ரம் ஹியர் டோன்ட் டேக் எனிதிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ செருப்பு கொண்டு போறதுக்கு மட்டும் நீங்க ஒரு என்ன செஞ்சுக்கலாம், செருப்போ ஷூவோ கொண்டு போறதுக்கு மட்டும் நீங்க ஒரு கவரோ அல்லது பையோ மட்டும் கொண்டுட்டு போனா போதும். முக்கியமா வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஐடி, ஆதார் கார்டு இருந்ததுன்னா அல்லது வேற ஏதாவது கவர்மெண்ட் ஐடி இருந்ததுன்னா எடுத்துட்டு வந்து இது மட்டும் போதும் தாஜ்மஹால் போறதுக்கு. இது இல்லாம போனீங்கன்னா திரும்ப 1 கிலோமீட்டர் வந்து திரும்ப போகணும். அதனால இதெல்லாம் எடுத்துட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாஜ்மஹாலுக்கு உள்ள ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம ஈஸ்டர்ன் கேட் வழியாக வந்திருக்கோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், ஈஸ்டர்ன் கேட்னுடைய மெயின் என்ட்ரன்ஸு. அது வந்து சதர்ன் ஃபேஸாக இருக்குது. நம்ம இப்போ கிழக்கு பக்கம் பார்க்கக்கூடியது. இப்போ நமக்கு பின்னாடி உள்ளது தான் தாஜ்மஹால். இதுதான் சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பினுடைய வெளிப்பாடு, நம்ம இன்னொருத்தர் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்கிறாங்க. இது எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து திரும்ப பார்த்துட்ருக்கலாம். வாழ்நாளில் ஒரு முறையாவது என்ன செய்யணும், இந்த இதை வந்து பாருங்கள். இங்கிட்டு வரும்போதோ அல்லது வேறு ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருக்கும் போதோ நீங்கள் என்ன செய்யலாம், இதை வந்து பார்த்துக்கலாம். என்னுடைய ஞாபகத்துக்கு பார்த்தோம்னா 2019 நான் ஃபேமிலியோடு இங்கே வந்திருக்கேன். அப்போ நம்ம அந்த மொசோலியம்க்கு வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த டைமில் இல்லை. அது வந்து அப்போது வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்ததுனால உள்ளே அனுமதிக்கலை. இப்போ நமக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி உள்ளே என்ன தான் இருக்குது,
எதுக்காக வந்து இந்த சிம்பிளை இவ்வளோ பெருசாக கட்டி உள்ளே என்னதான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதை பாருங்கள், இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இதில் வந்து என்னென்னா 2 சமாதி இருக்குது, ஒன்று பெருசு இன்னொன்று சின்னதும். இப்போ இந்த டூமுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 2 சமாதியில் ஒரு சின்ன சமாதி தான் மும்தாஜோட சமாதின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஷாஜஹான் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சமாதியை பெரிய சமாதியாக வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த 2 சமாதியும் தான் உள்ளே இருக்குது. இந்த 2 சமாதியையும் வந்து உள்ளடக்கியது தான் இந்த தாஜ்மஹால்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆக்ராவை நம்ம டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் இருந்ததுனால தான் நம்ம இந்த தாஜ்மஹாலை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நமக்கு இது மெயின் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. தாஜ்மஹால் எல்லா இதுவுமே வந்திருக்கு, எல்லா வீடியோலையும் வந்திருக்கு, எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்க. அதனால இதில் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஆக்ராவை டச் பண்ண ஒரே காரணத்தினால நம்ம என்ன செஞ்சோம், அந்த தாஜ்மஹாலை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம். அது கூடுதலாக நம்ம இந்த உள்ள மெசோலியம் சொல்லக்கூடிய இந்த கல்லறை என்னங்கிறதையும் உள்ள இந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி படிக்கட்டு இருந்ததா தெரியல, ஆனால் இப்போ மரத்திலான படிக்கட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ள வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேக் என்ட்ரன்ஸில் இருக்கோம். அந்த பேக் என்ட்ரன்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா யமுனா நதி கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த யமுனா நதி கரையை நீங்கள் பாருங்கள், அங்கேருந்து வளைந்து ஓடி, அதாவது மேற்குலேருந்து வந்து தெற்கு கிழக்காக வந்து நுழைஞ்சி போகுது. இப்போ கிழக்கில் வந்து சூரியன் உதிக்கப்பட்டு மேற்கில் இருக்கிற கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் தென்வடலாக, அதாவது நார்த்து சவுத்தாக அந்த என்ன செஞ்சுருக்காங்க, அந்த கட்டியிருக்காங்க. தெற்கு பக்கம் மெயின் என்ட்ரன்ஸ் ஆகும், வடக்கு பக்கம் வந்து பேக் என்ட்ரன்ஸ் ஆகும் வச்சு தான் அந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு. இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால தான் இப்படி வந்து பளிங்கு கற்களால் கட்டி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வேறு எங்கேயுமே பண்ண முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டுங்கிற 8 ஒண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உலக அதிசயங்களில் இது ஒரு அதிசயமாக இங்கே வந்து என்ன செய்யுது, பார்க்கப்படுது. அதனால தான் அந்த தாஜ்மஹாலையும் அந்த அதிசயத்தில் ஒன்றாக வந்து சேர்த்துருக்காங்கன்றது நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம 900 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நாக்பூர்லேருந்து ஆக்ரா வந்து சேர்ந்துட்டோம். ஆக்ரா வர்ற வழியில் என்னெல்லாம் பார்த்தோம், ஆக்ராவில் என்ன பார்த்தோங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்த நம்ம பயணம் எங்கே ஆரம்பிக்க போகிறோம்னா, நாளைக்கு வந்து இந்த ஆக்ராவிலேருந்து நைனிடால்னு சொல்லக்கூடிய உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு நம்ம வந்து பயணிக்க போகிறோம். அங்கே பயணிக்கிறதுக்காக நம்ம வந்து ஆக்ராவிலேருந்து தாண்டி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட ஹத்ராஸ் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஹால்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஹால்ட் பண்ணிவிட்டு இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் என்ன செய்வோம், நம்மளுடைய 9வது நாள் பயணத்தை இங்கேருந்து ஆரம்பிப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பெல் பட்டன் அமைக்க வைங்க. அது கண்டிப்பாக நாங்கள் போடுற எஃபோர்ட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக சீக்கிரம் வந்து சேரும். உடனே பாருங்கள், வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டில் தென் ஸ்டே டியூன். பாய்.